அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. தூக்க வெறி, அதாவது அதிக தூக்க விருப்பம்னு சொல்கிறோம், அடிமைத்தனம்னு கூட சொல்கிறோம். இதனால் உளவியல் பாதிப்புகள் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, தூக்கம் அவசியமானது ஒன்று தான். ஆனால் அந்த தூங்க முடியலேங்கிறக்காக அந்த அதீத கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, பதட்டமாகிறது, மற்றவங்கள வேதனைப்படுத்துறது, தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு. அப்போ அந்த உளவியல் பாதிப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மனச்சோர்வு அதிகமாக இருக்கும். எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கும், சோர்வாகவே இருப்பாங்க, எதுலேயுமே இன்வால்வ்மெண்ட்டே ஆக மாட்டாங்க. அடுத்தது கவலை பிரச்சனையாக மாறிடும். எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா செய்கிற விஷயத்துக்கும் கவலைப்படுவாங்க, செய்ய முடியாத விஷயத்துக்கும் கவலைப்படுவாங்க, மொத்தத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இவங்களோட மனசு பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், எதுலேயுமே திறன்பட செய்ய முடியாது, கவனம்ங்கிறது இருக்கவே இருக்காது, தப்பிக்கிட்டே இருக்கும். கவனம் நினைவு தப்பிக்கிட்டே இருக்கும். அந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். அடுத்தது பார்த்தோம்னா, சுயமரியாதை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தனக்கு மரியாதை கிடைக்கல, மரியாதை குறைவாக இருக்குது, என்னை யாரும் மதிக்கலை, நானும் யார் கூடயும் பேச முடியல அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்திக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சமூக விலகல் அதிகமாக ஏற்படும். குடும்பங்களில் விலகி இருப்பாங்க, நண்பர்களோட விலகி இருப்பாங்க, வேலை சூழலில் விலகி இருப்பாங்க, கடைக்கு போனால் கூட ஒதுங்கி ஒதுங்கி நின்றுக்குவாங்க. இந்த மாதிரி சமூக விலகல் அதிகமாயிட்டே வரும். அதே மாதிரி படிக்கிறவங்களா இருந்தால் படிப்பில் ஆர்வமே வராது, எதையுமே பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையுமே தள்ளி போடுவாங்க, எதுலேயுமே நிறைவில்லாமல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையுமே புறக்கணிப்பாங்க, யாராவது செஞ்சு கொடுக்கணுன்னே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இதனால் மனச்சோர்வும் உடல் சோர்வும் அதிகமாயிட்டே வரும். நம்மளால் தூங்க முடியலையேனே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த போய் தூங்குன்னு சொன்னாலும், ஐயையோ நான் தூங்கிட்டேனே, மற்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி அந்த தூக்கம் கூட விழிப்பு நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வாறு தூக்கமில்லாத பிரச்சனையினால், அதிக தூக்கத்தினால பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இது போன்ற எண்ணம், சிந்தனை, செயல் தான் தூக்கத்தை கெடுக்குது. இதிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு எம்.எஸ்.கே. லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அந்த எம்.எஸ்.கே. லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, உங்களை உள பகுப்பாய்வு செய்து தூக்கம் வராததுக்கான காரணமோ, இல்லை அதிகமான தூக்கத்துக்கு என்ன காரணமோ, அந்த தூக்க வெறிக்கான காரணத்தை கண்டுபிடித்து உளப்பகுப்பாய்வு செய்து ரியாலிட்டி கொண்டு வரப்போ நீங்கள் இயல்பான முறையில் இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த உளவியல் வழிகாட்டுதல் எங்களுடைய எம்.எஸ்.கே. லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்.எஸ்.கே. மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.